வணக்கம் தணிகை. ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. நம்ம மீட்டிங் ஆல் நிறைவான எங்க மழை இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கூட்டம் இதுவா இருக்கும்னு பார்த்தேன். எல்லாரும் வந்துட்டீங்க. உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் நல்லா பண்ணிக்கோங்க. ஷோரா நம்மளுக்காக நம்ம தான் பண்ணணும். பெரிய சார் அவர்களுக்கும், விசண்ணன் அவர்களுக்கும், வெற்றிச்செல்வன் சார் அவர்களுக்கும், அசோக் சார் அவர்களுக்கும், மணி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களையும் சொல்லி இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இந்த அசோசியேட் டைரக்டர் அப்படின்னா நிறுவனத்துல ஒரு ஒருங்கிணைப்பாளரா இத்தனை வருஷம் ஒரு ஸ்டாஃபா இருந்த வரையும் ஒரு அங்கீகரிச்சு இப்ப என்னை பயணம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க நம்ம நிறுவனம். இது சாதாரணமா இல்ல. இந்த தொழில நம்ம அடிக்கடி எல்லா மீட்டிங்ல கலந்துட்டு இருப்பீங்க. மீட்டிங் இதுக்கு முன்னாடி வந்தவங்களா தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த தொடர்ச்சியா இருந்ததுனால கிடைச்ச எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த அசோசியேட் டைரக்டர்ன்றது. தொடர்ச்சியா இந்த நிறுவனத்துல இத்தனை வருஷம் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பயணம் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஐயாவோட நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஸ்டாஃபா இருக்கும்பொழுது பக்கத்துலயே உட்காந்து பில் போடுறதும், அவர் எப்படி கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுவாரு, எப்படி பேசுவாங்க, அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், எல்லாமே எனக்குள்ள நிறைய விஷயம் டிராவல் பண்ணியிருப்பேன் நான். ஸோ எனக்குள்ள யார் கூட நம்ம டிராவல் பண்றோமோ அவங்களுடைய தாக்கம் நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி பெரிய சார் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. கஸ்டமர் கிட்ட பேசுனா அது தமிழ நம்ம சைட்ல தப்புனா நான் ஆமா சார் நான் ஒத்துக்கிட்டு அது இது பண்ணாரு, சமாளிக்க மாட்டாரு, அதுக்காக இன்னொரு இதுவை பேச மாட்டாரு. ஆமா சார் நான் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரேன்னு ஏத்துக்கிட்டு நிறுவனம் அது மாதிரி பண்றது தொட்டுதான் ஐயா இன்னைக்கு வரைக்கும் இந்த நிறுவனத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இது மிகப்பெரிய விஷயம். ஸோ உண்மைத்தன்மையா இருக்கிறது அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். உண்மைத்தன்மையா எங்க இருந்தாலும் ஜெயிக்கலாம், தொடர்ச்சியா இருக்கலாம், அதை யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நான் அவரோட பயணம் பண்ணதுல நிறைய விஷயங்கள்ல அது ஒண்ணு. அவருடைய எப்படின்னா எல்லாரையும் பார்த்துக்கணும். தணிகை குடும்பம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்றேன்னா அந்த குடும்பத்தில் உறுப்பினர் என்னவோ சுக துக்கங்களோ எந்த விஷயமா இருந்தாலும் என்னன்னு கேட்டு எனக்கு திருமணம் பண்ணி வச்சதா ஐயா தான். எல்லாமே அந்த எல்லா விஷயத்தையும் அவர் இது பண்ணிப்பாரு. ஸோ அதை நான் பெருமையா நினைக்கிறேன். தணிகைக்குள்ள ஒரு 21 வருஷம் பயணம் பண்ணது. அதனால 21 வருஷம் பயணம் ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு தணிகையில இருக்கிறேன்னா அது தாக்கு பிடிச்சி நிறைய அனுபவங்களை சம்பாதிச்சு இதுல இருக்கிறதுனால நம்ம ரீசன் சொல்ல பழகிறத நம்ம விட்டு வெளியில வரணும். ஏன்னா நானும் அந்த இதுல இருந்துதான் இப்ப வெளியில மாறிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல எனக்கு அது ஒரு பெரிய பிரேக் ஆகும். ஸோ ரீசன் சொல்றது அந்த ரீசனை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா உங்க டீம் லீடர்கிட்ட நீங்க இத்தனை மணிக்கு வருவேன்றத எழுதி கொடுத்துருங்க. சார் நான் இத்தனை மணிக்கு ஆபீஸ் வரேன், இத்தனை மணிக்கு போவேன், இந்த வாரத்துல இது பண்ணுவேன், இந்த ஒரு 1 வீக் உங்களுடைய டார்கெட் என்ன பார்க்க போறீங்க, என்ன ஷெட்யூல் பண்றீங்க அப்படிங்கிறத உங்க டீம் லீடர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க செயல்பட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க சொன்னதை செஞ்ச அதான் மணி சார் சொல்லுவாங்க வார்த்தை வாக்கு அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவரு அதே மாதிரி செயல் எல்லாத்தோடையும் முக்கியம். எல்லாம் என்னதான் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சது இருந்தா கூட செயல்படுத்தினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். செயல்படுத்தலைன்னா சோ செயல்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? இதுக்கு படிப்பு தேவை கிடையாது, வயசு தேவை கிடையாது, அனுபவம் தேவை கிடையாது, எக்ஸ்போசர் யாரையா இருந்தாலும் எடுக்கிறோம், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இதுக்குன்னு நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா? இதுதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் ஆபீஸ் இதுக்குன்னு ஒரு சிஸ்டம். நான் திருப்பி யார்கிட்டலாம் நான் சொல்றேன், இங்க தோக்குறது காரணம் யாரெல்லாம் உடற்பயிற்சி பண்ணவே பெருசா ஜெயிக்க முடியாது, யாரெல்லாம் மனப்பயிற்சி பண்ணவே பெருசா ஜெயிக்க முடியாது. இது ரெண்டுமே பண்ணலாம். நான் சொல்றேன் கேரண்டி பெருசா ஜெயிக்க முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த உடம்பும் மனசும் ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் தொழில. இல்லைன்னா உடஞ்சிருவீங்க, இல்லைன்னா கஸ்டமர் உங்களை உடைப்பாங்க, உங்களை மார்க்கெட்டர் உடைப்பாங்க, உலகம் உங்க பக்கத்து வீட்டுக்காங்க ஈத்த வீட்டுக்காங்க சொல்லுவாங்க. உனக்கு வராதுன்னா வராதுன்னு பாத்துக்கீங்க. வரும் வராதுன்னு யாருக்கு தெரியணும்? முடிவு எடுத்துக்கீங்க. இது யாரும் உடைக்க மாட்டாங்க. இங்க உங்களை அணைக்கிறாப்புலதான் பேசுவாங்க. இங்க வந்தால் அதை பிரட்டியலாம் இதை பிரட்டியலன்னு. நீங்க இதுதான் நான் எடுக்க போறேன்னா அப்ப நீங்க தெளிவா முடிவு எடுத்து இருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சிடலாம். அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரு முறையான வாழ்க்கை இருக்குல்ல. காலைல எதிர்த்தா பிரஷ் பண்றோம், அடுத்தது குளிக்கிறோம், சாப்பிடுறோம், சாமி கும்பிடுறோம். இது மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லையா? வீட்டுல இருந்து வெளில வரணும்னா பர்ஸ் எடுத்துக்கிறோம், வேலை எடுத்துக்கிறோம், போன் எடுத்துக்கிறோமா இல்லையா? இருக்கா? சோ அப்ப இந்த தொழிலுக்குன்னு நீங்க என்ன கிரைட்டீரியா மாற முடியும்? அது இல்லாம பண்ண முடியாது. நீங்க கிரைட்டீரியா இந்த தொழிலுக்கு உங்களோட இலக்கு என்ன? இவங்களுக்கு ஒரு இலக்கு 25 வயசு இருக்கும், விஸ்வநாத் சார் கொண்டு இருக்கும், ரமேஷ் சார் கொண்டு இருக்கும், தேவகி இருக்கும், அசோக் ஒண்ணு இருக்கு. இலக்கு மாறிக்கிட்டே இருக்கு. வயசு பெருசாகவும் உலகத்தை நான் எது வழியா தெரியுமா பாக்குறேன்? நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்க? எப்படி உலகத்தை சந்தோஷமா பாருங்க. ஓகே, எது வழியா உலகத்தை பாக்குறீங்க? ரொம்ப பாக்குறீங்களா?
சார் நம்ம பாக்குற பார்வைதான். ஒரு ஆளுக்கு 5000 பெரிய காசா இருக்கலாம், ஒரு ஆளுக்கு 5 கோடி. நான் பாக்குறது இப்படிதான். ஒரு காரை பாக்குறப்ப இந்த காரை வாங்க முடியுமா, ஒரு வீடை பாக்குறப்ப வாங்க முடியுமா, ஒரு நகை கடையை பாக்குறப்ப ஒரு நகை 4 பவுன் வாங்க முடியுமா, 4 பவுன் பெருசா 400 பவுன் பெருசா இருக்கா? அவங்க இப்படிதான் பாக்குற பார்வை. என்னால 10 பிளாட் போட முடியுதா, என்னால 100 பிளாட் போட முடியாது. இல்ல என்னால ஒண்ணு மட்டும் போட, என்னால இந்த பிராண்ட் வாங்க முடியுதா, என்னால அந்த பிராண்ட் வாங்க முடியுதா, என் பையன் இந்த ஸ்கூல்ல படிக்க முடியுமா, என் பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்க, என் பொண்ணு அமெரிக்கா அனுப்ப முடியுமா, இப்படி எல்லாம் இதுதான் பாக்குற பார்வை நான் சொல்றது.